ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்மளுக்கு பெரிய வாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பெரிய வாரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றது தான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம டே 36க்குள்ளே நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த லென்த் டேஸ் முடிய. ஸோ இந்த லென்த் டேஸ் வந்து நம்ம லென்த் டேஸில் மட்டும் கடைப்பிடிக்காமல் இதுக்கப்புறமும் இருக்கிற நாட்களில் நம்ம இதே மாதிரி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ திங்கட்கிழமை என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ இந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, அந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகிறாரு. பெத்தானியாவிலேருந்து திருப்பியும் ஊருக்கு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ அத்திமரத்தை பார்க்குறாரு. அதில் எந்த கனிகளும் இல்லைன்னு உடனே அத்திமரத்தை என்ன பண்ணுறாரு? சபிக்கிறாரு. இனி ஒரு காலம் நீ கனி கொடாதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாரு. சபிச்சு முடித்தோடனே அது உடனே பட்டு போயிற்று. ஸோ அந்த பட்டு போனதை பார்த்துட்டு சீஷர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த அத்திமரம் வந்து பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு விசுவாச பாடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் மத்தேயு 21-22 வசனங்கள்ல இருக்கு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸோ நம்மளும் விசுவாசமாக நம்ம ஜெபத்தில் என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவன் இந்த இடத்துல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன உடனே அது பட்டு போயிடுச்சு. அதை நம்ம வாழ்விலும் நடக்குமா? நம்ம சொன்னாலும் அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ நம்மளும் விசுவாசித்து நம்ம என்னென்னலாம் நம்ம கேட்குறோமோ, நியாயமான காரியங்கள் கேட்குற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை வந்து தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்விலும் சரி, நீங்கள் விசுவாசமாக என்ன கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன்.